Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பிஸியான டே தான். ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஷூட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் டி நகர் போகிறதுக்கு. ஸோ அதனால் வீட்டில் வந்து எப்படி பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் தேவைக்கு என்ன அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து கிளம்புறேன். அதுதான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். நான் மார்னிங் வந்து ஒரு 1 hour தான் பிஃபோராக எழுந்திரிப்பேன். எவ்வளோ பண்ண முடியுது, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1 hour மார்னிங் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா நைட் ஒரு 1 hour கொஞ்சம் லேட்டாக படுத்தாலோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு காலையில் எந்திரிக்கவே முடியாது, சில பேர் கொஞ்சம் நைட் வந்து லேட்டாக படுத்தா கூட ஓகே அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எந்த அந்த 1 hour அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 1 hourக்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுது, எப்படி வந்து பிளான் பண்ணிக்க முடியுது, இது வந்து ஒர்க்கிங் விமனுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து காலையில் நைட்டு ஏதோ ஒரு டயத்தில் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க எனக்கு ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னாலுமே இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் வீட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:55 காலையில் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ரெடியாகி உட்காந்துட்டேன். எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 2 நிமிஷம் என்னோட மேக்கப் ரொட்டீன் கேட்டவங்களுக்காக மட்டும். ஸோ இதில் வந்து என்னோட பேசிக்கான அந்த மேக்கப் எப்படி இருக்கும், நான் வெளியில் போனேன்னா எப்படி கிளம்புவேன் அதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா போய் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சுகர்லேருந்து ஒரு லிப் பாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து மேக் ஃபவுண்டேஷன். இது பிகினர்ஸ்க்கு வந்து செட் ஆகாது. அதனால இது ரிலேட்டடாக இந்த ஒரு லுக் வந்து கொடுக்குற ஃபவுண்டேஷன் வேணா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ரோப் க்ரீம்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அது வந்து பவுடர் ஃபார்மில் நான் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து அது நைக்காலையுமே இந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது உங்களோட நோஸு லிப்புக்கு மேலே ஐலிட்ஸ் எல்லாம் வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டிங்கில் போகிறப்ப நல்ல வந்து ஒரு க்ளோவாக வந்து தெரியும். ஆக்சுவலாக ஐப்ரோஸ் வந்து நான் பென்சில் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஐப்ரோ பவுடர் தான் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணுறது. ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிடுறேன். 2 ஐப்ரோக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஐப்ரோ பண்ணியே வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்து மேப்ளினோட லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கு சூப்பராக இருக்கும், சூப்பர் ஸ்டே இருக்கும். இன்னொன்று ஒரு 9 hours 10 hours வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அதனால் நான் ரொம்ப வருஷமாக இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சிலையுமே இருக்கும். அதனால் இதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல பிக்மெண்டடான ஷேட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கும். ப்ளம்மோட காஜல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இல்லாமல் ரொம்ப பேசிக்காகவும் இல்லாமல் ஒரு லுக் தான் நான் வந்து எப்போதுமே போட்டுப்பேன். ஐலைனர் வந்து கலாசலோடது ப்ளஸ் வந்து அதே மாதிரி மஸ்காரா இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனுக்கு பதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு லுக் பெருசாலாம் இருக்காது, ஒரு மாதிரி பர்ஃபெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக நீட்டாக அப்படியே செட் ஆகும். அது வந்து என்னென்னா இந்த மேக் ஃபவுண்டேஷனோட கேரக்டரே அதுதான். போடுறப்போ ஒன்றும் பெருசாக அந்த மாதிரிலாம் நல்லாலாம் இருக்காது, அதுக்கப்புறமா அப்படியே அழகாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு வந்துடலாம். நான் வந்து நாளைக்கு ஷூட் போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டே 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கிற வேலை. கேஸ் ஸ்டவ்லாம் கழுவி வச்சுட்டு நாளைக்கு நான் என்ன சமைக்க போகிறேனோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு பருப்பு எவ்வளோ வைக்கணும், அரிசி எவ்வளோ வைக்கணும், வேறு என்னென்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசித்து நான் எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுடுவேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த நம்ம வந்து குக்கர் எடுக்கிறதுக்கு ஒரு டைம், வெஜிடபிள்ஸ் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படின்னு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் டக்குன்னு கிளம்புறதுக்கும் ரிலாக்ஸாக, அதாவது கிச்சனில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் டக்குன்னு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எவ்வளோ அரிசி வைக்க போகிறேனோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கான பருப்பை வந்து வச்சிடுறது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அடைக்கெல்லாம் அரைச்சி வைக்கணும் அப்படின்னா அது மாதிரி அடைச்சி வைக்கலாம். இல்லை சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிசைஞ்சு வைக்கிறீங்கன்னா பிசைஞ்சு வைக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரி வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஏன்னா 7:55க்கு பாப்பாவுக்கு வேன் வந்துடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ வந்து சால்ட்டு நம்ம எடுப்போம், கிறிஸ்டல் சால்ட் வந்து எடுப்போம், ஆயில் எடுப்போம், புளி எங்கன்னு தேடுவோம். இதெல்லாம் காலையில் வந்து பண்ணுறது. அது வந்து எதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணி நான் வந்து வச்சிடுறது. இது வந்து ரெகுலராக நாளைக்கு நான் வெளியில் ஷூட்டுக்கு போனாலுமே எப்போதுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாக்கா நான் இந்த மாதிரி சால்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் சால்ட் தான் வந்து வாங்குறது. இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கல்லுப்பை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது இந்த தடவை எனக்கு கொஞ்சம் டைமே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹிமாலயன் சால்ட் வந்து நல்லாயிருக்கும், அதாவது பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான், அதை வாங்கி சால்ட்டுக்கு வந்து வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் பிராண்டில் எந்த பிராண்டும் நேமும் போடாத உப்பு, கல்லுப்பு அதை மட்டும் யூஸ் பண்ணுறது.
ஸோ மற்றெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பவே வந்து தெரியும். ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அதை லேட்டராக தான் வந்து அதை ரியலைஸே பண்ணேன். என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பண்ணுவா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஜஸ்ட் வீடியோக்காக அப்படி சொல்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா மட்டும் நமக்கு வந்து கால் வரும். அப்போ பேசுவாங்க. அவங்களுக்கு அது வந்து நடந்துடுச்சு அப்படின்னாக்கா அப்படியே நம்மளை வந்து மறந்துடுவாங்க. 1 வருஷம் ஆகும், 6 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும், காலே வராது. திரும்ப வந்து நமக்கு வேணும், கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது என்கிட்டேருந்து விஷயம் தெரியணும், இல்லை என்கிட்டேருந்து ஏதாவது கற்றுக்கணும், இல்லை ஏதோ என்கிட்டேருந்து நடக்கணும்னா மட்டும் வந்து கால் வரும். இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே மேரேஜ் ஆகி சில வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து புரிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ரியல் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளோட நல்லதில் மட்டும் இருக்கணும், இல்லை கெட்டதில் மட்டும் இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்மளோட நல்லதுலேயும் இருக்கணும், கெட்டதுலேயும் இருக்கணும். அவங்க தான் ரியல் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறப்ப சில பேர் சிம்பதியில் நம்மளோட இருப்பாங்க, சில பேர் வந்து கஷ்டப்படுறப்ப சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதே நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டோம் அப்படின்னா, அதுவும் அவங்கள விட கொஞ்சம் மேலே வந்துட்டோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், அப்படியே விலகி போயிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கும் கீழேயே நம்ம இருக்கணும், அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை, அவங்கள விட நம்ம மேலே வந்தது தாங்க முடியாமல் தான் அப்படி போகிறாங்க. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டிஷ்வாஷரை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து டீஸ்கேல் பண்ணணும். டிஷ்வாஷர் டீஸ்கேலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சூன் பிராண்டில் வந்து கிடைக்குது. ஒரு 5 பேக் சேர்ந்ததே ஒரு 150 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து டீஸ்கேல் வந்து பண்ணி வச்சிடுறது. இது வந்து அடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைனா கம்ப்ளீட் அடை கிடையாது. இப்போ இந்த சீசனில் தானே இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுக்கு பேர் எங்கள் ஊரில் மரவள்ளி கிழங்கு, சவாரி கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி மட்டும் நம்ம என்னென்ன பருப்பு போடுறோமோ அரைச்சிட்டு அது தோசை மாவோட நான் கலந்துப்பேன். ஏன்னா பாப்பாலாம் இந்த மாதிரி அடையாக மட்டும் போடணும் அப்படின்னா அதுக்கு காலையில் நிறைய வெங்காயம் கட் பண்ணணும், பூண்டு கட் பண்ணணும், சோம்பெல்லாம் அரைச்சி போடணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அதுக்கு மாவும் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தோசை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லேடிஸு குழந்தைங்கெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட வேண்டியது. ஆனால் நம்மளோட நார்மல் தோசை மாதிரி ஒரு 80% இருக்கும், லைட்டாக வழுக்கு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வழுக்கு வழுக்கு அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கலந்துட்டு காலையில் வந்து அப்படியே நான் தோசையை மட்டும் ஊற்றிடலாம். ஏன்னா இது எல்லாமே நைட்டே நான் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்து வச்சிடுறேன். பார்த்து நைட்டு இல்லைனா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே கிடைக்கிற அந்த 1 hour அது உங்களுக்கு எந்த டைமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஊர்லேருந்து அம்மா வந்து கொஞ்சம் புளி வந்து கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு புளி வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது அந்தளவுக்கு பிடிக்கல. அதனால நான் எப்படி இது எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 மாதம் வரும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு 1 லேயர் வந்து கல்லுப்பு போட்டுப்பேன், 4 லேயர் புளி போட்டுக்குவேன், திரும்ப 1 லேயர் கல்லுப்பு போட்டுக்குவேன், 4 லேயர் புளி போட்டுக்குவேன். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப புளியில் பூச்சி வண்டு எதுவுமே வந்து வரவே வராது. எப்போதும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையில் காஃபியோ டீயோ எதுவும் குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி கருவேப்பிலை, ஆம்லா, கொஞ்சோண்டு சால்ட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை வடிகட்டி எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிச்சிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஹீமோக்ளோபின் இஷ்யூ இருக்குது, எனக்கு ஹேர் ஃபாலிங் இருக்குது, ஸ்கின்னில் ஒரு க்ளோவே வரமாட்டேங்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு ஜூஸை வந்து குடிச்சிடுங்க, நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா தோசை, நானுமே இந்த தோசையை வந்து சாப்பிட்டேன். கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்தது. ஒரு தோசை வந்து சாப்பிட்டுட்டு போனோம். நம்ம வந்து திரும்ப வரத்துக்கு எனக்கு ஷூட்டு முடிச்சுட்டு எத்தனை மணி ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர் மில்லனை வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. ஆக்சுவலாக நார்மல் டேஸில் நான் வந்து ஃப்ரூட் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்றதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நம்ம டயட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், அப்படியெல்லாம் வந்தால் மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் உள்ளே போகுது. அதனால் மாதத்துக்கு ஒரு 10 நாள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து தி வெள்ளி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்குது, அங்கே தான் வந்து ஷூட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு பிளேட்டர் சில்வர் ஜுவல்லரிஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய ஒரு 300 rupeesலேருந்து அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் எண்டை நான் வந்து அட்டாச் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் மார்னிங் வந்து மேக்கப் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்க்கவே ஆக்சுவலாக வீடியோவில் எனக்கே பார்க்குறப்பையும் சரி, நான் கிளம்பிட்டு மிரரில் பார்க்குறப்பையும் அந்தளவுக்கு லுக் வந்து நல்லா இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகி நான் ஒரு கோட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேனா அப்படின்னு தெரியாத மாதிரி எப்படி பிளெண்ட் ஆகி அழகாக வந்து இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் மேக் ஃபவுண்டேஷனோட பெனிஃபிட்டே. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட அங்காடி திரு சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம். நான் என்ன பண்ணேனோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக என்ன பண்ணேங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.